ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு சர்வதேச விசாரணை கோரும் பீரிஸ் தமிழ் மக்களுக்கும் கோர வேண்டும். சர்வேஸ்வரன். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க கோரி யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயல்படும் அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சன்ன ஜெயசுமன. யாழ்ப்பாணத்தில் ஐக்கிய மக்கள் கட்சி எனும் புதிய கட்சி அங்குரார்ப்பணம். திருமலையில் தந்தை செல்வாவின் சிலை தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயல்பட தயார் கிழக்கு ஆளுநர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களிப்பதா பகிஷ்கரிப்பதா பேராசிரியர் ரகுராம் விளக்கம். யாழ்ப்பாணத்தை ஆண்டவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி ரணில் கூறும் தகவல். தம்பிக்கு ரணவக்கவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள சுதந்திர கட்சி தலைமையகம். டிரானலஸை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக ஜனாதிபதி நீக்க வேண்டும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வேண்டுகோள். தொடர்வது விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரும் ஜிஎல் பீரிஸ் தமிழ் மக்களுக்கும் சர்வதேச உதவியுடன் நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஜிஎல் பீரிஸ் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் மீது கத்தோலிக்க மக்களுக்கோ நாட்டின் ஏனைய மக்களுக்கோ நம்பிக்கை கிடையாது என்றும், விசாரணைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பும் சர்வதேச தரப்பின் கண்காணிப்பும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும், சர்வதேச ஒத்துழைப்புடன் விசாரணைக்கான விசேட பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணை பூரணமாக அமைய வேண்டும் என்றும், சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது ஒன்றும் புதிய விடயமல்ல, முன்னர் உதலாகம ஆணைக்குழு விசாரணைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், 1948 ஆண்டின் 14ஆம் இலக்க விசாரணை ஆணைக்குழு கட்டளை சட்டத்தின் பிரகாரம் விசேட பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என்றும் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நீதியை நிலைநாட்ட அமைச்சராகிய நீங்கள் துணிச்சலுடன் தெரிவித்த இக்கருத்துக்களுக்கு தமிழினம் தலை வணங்குகிறது. உலக பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்ற தாங்கள் பல நூறு மாணவர்களுக்கு சட்டம் கற்பித்துள்ளீர்கள். சட்டத்தின் மூல தத்துவங்களில் முக்கியமானது சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுடன் தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி என்பதையும் நாம் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. 300 பேர் கொல்லப்பட்டு 500 பேர் படுகாயமடைந்த தாக்குதலுக்கு நீதி கோரி தாங்கள் தெரிவித்த மேற்படி கருத்துக்களின் மூலம் இந்த நாட்டில் உள்ளக விசாரணைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது, சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச ஒத்துழைப்புடனான விசாரணை அவசியம் என்பதை தாங்கள் அடித்துச் சொல்லியிருப்பதிலிருந்து பான் கி மூன் அவர்களால் நியமிக்கப்பட்ட இலங்கையர் எவருமற்ற நடுநிலையான சர்வதேச விசாரணைக்குழு ஒன்று 1,00,000க்கு மேற்பட்ட ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்து யுத்தத்தில் சம்பந்தப்படாத 40,000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், மேலும் பல்லாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் வெளிப்படுத்திய அறிக்கையையும், அது பற்றிய பூரண விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30-1 தீர்மானத்தையும், அதன் பிரகாரம் சர்வதேச நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், வழக்கு தொடுநர்கள் ஆகியோரை இணைத்து போர்க்குற்றம், மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் தாங்கள்
இவை இலங்கையின் இறையாண்மையை மீறும் செயல் என்றும், இலங்கையில் சிறந்த நீதித்துறை உண்டு, உள்நாட்டு பொறிமுறை மூலம் நாம் நமது பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவோம் என்றும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வரம்பு மீறி செயற்படுகிறது என்றும் மூர்க்கமாக எதிர்த்த நீங்கள் இன்று மனம் திருந்தி அத்தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நாம் நம்புகிறோம். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காலை இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே, வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும், நாசம் நாசம் கனவுகள் நாசம் உள்ளிட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் பலவருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா, எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது, அழிக்காதே எமது எதிர்காலத்தை அழிக்காதே, வயது ஏறுகின்றது, வாழ்க்கை போகின்றது, வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாக்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலையில்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநரூடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். அதேபோன்று குறித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த மகஜரின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையில் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடாத்தவுள்ளதாகவும் தெரிவித்தனர். வணக்கம். வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினூடாக இன்று எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு எங்களுடைய மன அழுத்தங்களையும் மன குமுறல்களையும் இன்று முதல் நாள் ஒரு சமூக தளத்தில் சமூகங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நிலையில் இன்று ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த நிலையில் பட்டதாரிகள் ஏன் போராட்டங்கள் செய்யணும், பட்டதாரிகள் ஏன் வேலையில்லா பட்டதாரி என்று சொல்கிற அந்த பெயரை நாங்கள் சூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் எங்களை கேள்வி கேட்கின்றது. காரணம், நாங்கள் படிக்கும்போது, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து படிக்கும்போது நாட்டின் முதுகெலும்பு நீங்கள் என்று சொல்லி எங்களை படிப்பிக்கும் போதே அழுத்தி படிப்பித்தார்கள். இன்று நாட்டின் முதுகெலும்பாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள், இளைஞர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்று வேலை இல்லாது நடுரோட்டில் நிற்கின்றோம். அதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிட முடியாத ஒரு திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்லை. அதன் விளைவாக ஏராளமான பட்டதாரிகள், அதாவது நாடு முழுவதில் ஏராளமான மாகாணங்களில் பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்தி கொண்டு வராங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வடமாகாணத்தில் இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். பட்டதாரிகள் படித்து முடித்து வெளியேறக்கில் அவங்களுக்குரிய வேலைவாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒழுங்கான திட்டமிடல் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இங்கு படிக்கல தொழில்வாண்மை ரீதியாகத்தான் உயர்கல்வியில் படிப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மருத்துவப்பீடம், ஆசிரியர் கலாசாலைகள் போன்றவற்றின் ஊடாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இருக்குது. ஏனைய பட்டதாரிகள் தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய இந்த அரசாங்கம் அல்லது இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அவர்களுடைய தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு ஓட் தேவைன்றதுக்காக எங்களை அடக்கி அவங்களுடைய டைம் வரைக்கில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ரோட்டில் நின்று கத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கல தாங்கள் தர்றோம் என்று சொல்லி வாக்குரிமையை கொடுக்கல எங்களோட பட்டதாரிகள் அவங்களுக்கு பின்னால் போவாங்கன்னு சொல்கிற கனவுகள் அவங்களுக்கு மெய்ப்படணுன்றதுக்காகவே எங்களுடைய பட்டதாரிகளை பின்தங்க வச்சு ஒரு போராட்டங்கள் வழியிலாக அவங்களுக்கு கோஷங்கள் எழுப்பி கத்த விடுறது சூழ்நிலை அல்லது ஒரு மரபை இந்த அரசாங்கம் கட்டியெழுப்பி கொண்டிருக்கு. அது காலகாலமாக இந்த மரபு தொடர்ந்து கொண்டிருக்கு. இனியும் தொடர்பாக இருந்தால் எங்களுடைய பட்டதாரிகளோ அல்லது இப்போது படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களோ சிறுவர்களோ கல்வி மேலே அதிக அக்கறை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை தீர்மானிக்க முடியாத ஒரு சிறுவர்களாகவும் தங்களுடைய எதிர்காலம் எதுவென்று தெரியாத சூழ்நிலை வளரக்கூடிய சிறுவர்களாகவும் வளர்ந்து கல்வியில் வெறுப்படைந்து இந்த நாட்டினுடைய பாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்வியலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கு. ஆகவே முடிந்த அளவில் அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைவரும் புத்திஜீவிகளாக செயற்பட்டு அடுத்த முறையிலாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் வெளியே வரைகளை அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை அதிகம் வழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். அத்தோடு இன்று புதிதாக வந்திருக்க ஜனாதிபதி 2 வருடமாகிவிட்டது. அவர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம், பொருளாதாரம் முன்னேறிவிட்டது என்று சொல்லி பெரிய அடையாளத்தை எங்கள் மத்தியிலும்
எங்கள் இந்த உலக நாடுகளுக்கும் தன்னை ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக காட்டிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே பட்டதாரிகள் ரோட்டில் நிதமும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறாரோ தெரியவில்லை. காரணம், அவர்கிட்ட பொருளாதார ரீதியான கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் இங்கே கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கைகள் ரீதியாக நடைமுறையில் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் வளர்த்து கொள்வதற்காக வேலைவாய்ப்பு உருவாக்கினால்தான் அந்த பொருளாதார கொள்கைகள் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே இந்த ஜனாதிபதி கூட பொய்யான பிம்பங்களை மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டிருக்கிறான்றதை இதை தெளிவுபடுத்தலாம். எப்படி என்று சொன்னால், இன்று வேலைகளை அரசாங்க வேலைகளில் இருக்கிற அரச உத்தியோகஸ்தர்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பள ஊதியங்கள் இங்கு ஒரு நிரந்தரமாக அல்லது ஒரு சேமிப்பாக இந்த நாட்டில் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த சேமித்த ஒரு காசைத்தான் பணத்தை தான் இப்போ அரசாங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட நிதி பெருகிவிட்டது அல்லது நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை முன்னேறி ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு போயிட்டோம் என்று சொல்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பொய்யான பிம்பத்தை நம்பி ஏராளமான பட்டதாரிகள் நாங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய எலெக்ஷன், அதாவது தேர்தல் காலங்களில் வந்து உங்களுடைய முகங்களை காட்டி உங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம், அல்லது நம் கனவு யாழ் என்று சொல்கிற அந்த அடையாளங்களோ அல்லது கனவுகளை நாங்கள் மெய்ப்பட வைப்போம் என்று சொல்கிற அந்த கோஷங்கள் எழுப்பி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அவர்களுடைய வேலைகளை அவர்கள் உரிய காலத்தில் அவர்கள் தங்களுடைய சுகங்களை அனுபவித்து தங்களுடைய வயசில் இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை அனுபவித்து தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுற வகையில் அவர்களுக்கு ஒரு வழி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டோம். அதோடு சேர்ந்து இன்று ஏராளமான பட்டதாரிகள் திருமணமாகிற சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய பொருளாதார நிலை இல்லாமல் தங்களுடைய திருமண வாழ்க்கையை இழந்து பின்தங்கி, அதாவது லேட் மேரிட்னு சொல்கிற லேட் மேரிட்டுக்குள்ள எங்களோட பட்டதாரிகள் போய் கொண்டிருக்கார்கள். இது அடுத்த காலப்பகுதியில் அரசாங்கம் சொல்லும். அப்படின்னு சொன்னால் இங்கே பிள்ளைகள் இல்லை, பிள்ளை பெருக்கம் இல்லை. ஆகவே ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் 3 பேர் 4 பேரை பெருக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு கோரிக்கையில் முன்வைக்கிற சந்தர்ப்பம் வரும். ஆகவே எங்களுடைய உரிய காலத்தில் உரிய வாழ்க்கை முறையை தெரிவு செய்து உரிய காலத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது எங்களுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றுவது உங்களுடைய பொறுப்பு. தயவு செய்து அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தி எங்களுக்குரிய கால சூழலுக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கான வேலைவாய்ப்பை தந்து நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றது உங்களுடைய கட்டாயத்தை தலையாய கடமை. ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்கின்றேன், எங்களுடைய இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறவர்களோ தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஒரு பொய்யான ஒரு பிம்பங்களை உருவாக்கி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றாமல் தயவு செய்து உடனடியாக வேலைகளை வழங்குங்கள். நேற்றும் ஒரு நண்பர் தன்னுடைய ஆசிரியர் நியமனத்துக்காக போட்டி பரீட்சைக்கு அப்ளை பண்ணியிருந்தார். அந்த இடத்துல அவருக்கு வயசு பிரச்சனையாக அவர் அந்த போட்டி பரீட்சையில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. அவை இப்படி ஏராளமான பிரச்சனைகளை எங்களுடைய பட்டதாரிகள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றோம், எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றாமல் அவர்களுக்குரிய காலப்பகுதியில் வேலைகளை வழங்கி ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு நிற்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இணைந்து நடாத்திய உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் இன்று காலை இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் வாசுதேவன் தலைமையில் இந்த கண்காட்சியும் விற்பனையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிராம மட்ட தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு உதவி திட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் அவர்களுக்கான சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையிலும் இந்த உற்பத்தி கண்காட்சி நடாத்தப்படுகின்றது. இந்த நிகழ்வில் மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர்களான திருமதி பிரசாந்தன், திருமதி சுதா சதாகரன், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் என பல்வேறு திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர். மண்முனை வடக்கு பிரதேச செயலுக்கு சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினரால் நடாத்தப்படும் இந்த கண்காட்சியில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்ததுடன் பெருமளவான மக்களும் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டனர். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தலில் எந்த தரப்பினருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கவில்லை. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்யும் ஒருவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும். பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை நிவர்த்தி செய்யும் அரசாங்கம் ஒன்றே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாவதற்கு தயாராக உள்ள எந்த ஒரு கட்சிகளிடமும் சிறந்த பொருளாதார திட்டம் கிடையாது. நாட்டை தாரை பார்க்காத மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவருக்கே நாம் தேர்தலில் ஆதரவு வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் தந்தை செல்வாவின் சிலையை அமைத்து தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வாவின் 47வது நினைவு நாளை முன்னிட்டு திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நினைவு எழுச்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், தமிழரசு கட்சியின் ஆதரவின்றி இலங்கையை யாரும் வழிநடத்த முடியாது. இலங்கை வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு கட்சி வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, முழு இலங்கை மக்களினதும் கொள்கை தீர்மானங்களில் சரியாக வழிநடத்தினார்கள். தந்தை செல்வா அரசியலின் ஆரம்பம் முதல் இறுதி மூச்சு வரை திறம்பட செயற்பட்டவர். தந்தை செல்வாவின் கொள்கை இன்னும் வாழ்கின்றது. சௌமிய தொண்டமான் அறிமுகம் தொண்டமானுடன் பழகியவர். தந்தை செல்வாவின் சிலையை திருகோணமலையில் அமைத்து தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிப்பேன் எனவும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் தனது 91வது வயதில் காலமாகியுள்ளார். கனடா டொரண்டோவில் உள்ள வைத்தியசாலையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஈழவேந்தன் தனது 72வது வயதிலேயே நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்த கனகேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் தமிழீழத்தின் பால் கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றினார். தமிழீழ கொள்கைகளில் தீவிர ஆதரவாளராக செயற்பட்ட ஈழவேந்தன் 2001ஆம் ஆண்டு இந்தியாவின் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்துக்கு செல்லாத காரணத்தினால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி 2007 நவம்பரில் பறிபோயிருந்தது. இதனையடுத்து இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறியிருந்த நிலையில் இலங்கையின் நேரப்படி நேற்றைய தினம் இரவு உயிரிழந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதா அல்லது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதா என்பது தொடர்பில் தமிழ் மக்கள் அரசியல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது சிறந்தது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் தராகி சிவராமின் 19ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தெற்கு அரசியலிலே அவருக்கு ஒரு ஆரம்பத்திலே ஒரு நாட்டம் இருந்தது. தெற்கு அரசியலிலே அவருக்கு இருந்த தொடர்புகள், குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களிலே அவர் சார்ந்த அமைப்பு ஜேவிபியுடன் கொண்டிருந்த தொடர்புகள் வழியாக தெற்கிலே எங்களுடைய நியாயங்களை, எங்களுடைய போராட்டத்தின் வலுவை, எங்களுடைய போராட்டத்தின் செல்நெறியை எடுத்து சொல்லலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அவருக்கு இருந்தது ஆரம்பத்திலே. அதனை அவருடைய எழுத்துக்களிலும் அவர் எடுத்து காட்டியிருந்தார். பல சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார். புத்திஜீவிகளுடனான சந்திப்புகள், தெற்கு அரசியல் கட்சிகளுடனான சந்திப்புகள், சமூக செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்புகள் என்று பல சந்திப்புகளையும் சிவராமன் நிகழ்த்தியிருந்தார். அவருக்கு ஏராளமான சிங்கள நண்பர்கள் இருந்தார்கள். பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், கட்சிகள் சார்ந்தவர்கள் என்றெல்லாம் இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே சிவராமன் ஒரு மிக தெளிவான முடிவுக்கு வந்தார். சிங்களத்தை நாங்கள் மாற்ற முடியாது, சிங்கள அரசியல்வாதிகளை நாங்கள் மாற்ற முடியாது, சிங்கள அரசியல் சூழலை எங்களால் மாற்ற முடியாது என்ற ஒரு தெளிந்த நிலைப்பாட்டுக்கு அவர் வந்தார். அது புத்திஜீவிகளாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது சமூக செயற்பாட்டாளராக இருக்கலாம். அவர்களுக்கு ஏதோ ஒரு வரையறை, ஆழமாக அவர்களுக்குள் இறங்கி இருக்கக்கூடிய கருத்தியல் தளத்துக்குள் அப்பாலே அவர்கள் எங்களுக்காக சிந்திப்பார்கள் அல்லது எங்களுடைய நியாயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதெல்லாம் ஒரு பொய்க்கதை என்பதை அவர் மிக தெளிவாகவே சுட்டிக்காட்டியிருந்தார். இன்றைக்கு நாங்கள் அந்த சந்தியில் தான் மீண்டும் வந்து நிற்கின்றோம். எந்த கட்டத்திலும் சிங்கள அரசியல் சக்திகளை, சிங்கள அரசியல்வாதிகளை, அடுத்து வரக்கூடிய ஆளும் தரப்புகளை நாங்கள் நம்பவே முடியாது என்றதை அன்றிலிருந்து இன்று வரை வரலாறு எங்களுக்கு திரும்பி 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 சொல்ல வந்தாலும் கூட அதை மறுத்து நாங்கள் குறுக்கோட்டம் ஓடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் சிவராமனாருடைய இந்த நினைவு மீட்டலிலே நான் சொல்லக்கூடிய விடயமும் தான். எங்களை விடவும் சிங்கள அரசியல் கட்சியுடன், செயற்பாட்டாளர்களுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தவர், ஆழமான கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தவர். அவர் பட்ட அனுபவம், அவர் பெற்ற அனுபவம் என்பது
சிங்கள அரசியல் சக்திகளையோ ஆளும் தரப்பையோ அல்லது அடுத்து வரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடியதாக நாங்கள் கற்பனை செய்கின்ற விடயங்களையோ அவர் நம்ப தயாராகவே இல்லை. இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி. சிங்களத்தில் இன்றைக்கு நாங்கள் இன்றைய அரசியல் சூழலோடு நாங்கள் சிவராமண்ணாவை மீட்டு பார்க்கும்போது, சிவராமண்ணாவை ஒரு உசாத்துணையாக கொண்டு பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி, நாங்கள் யாரையும் நம்ப முடியாது, எவரையும் நம்ப முடியாது, யாருக்காகவும் எங்கள் பெருமதியான வாக்குகளை நாங்கள் அளிக்கவும் முடியாது. ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் எதுவென்பதை, எது சரியான தெரிவென்பதை, அது பொது வேட்பாளராக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாக்களிக்காமலே ஒதுங்கி இருக்கலாம். இந்த 2 தெரிவுகளிலே எது சரியானது என்பதை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும். உண்மையில் இந்த 2 நிலைப்பாடுகளுமே ஒரு ஒருமித்த புள்ளியில் தான் இருப்பதை நான் உணர்ந்து பார்க்கின்றேன். அதாவது சிங்கள அரசியல் சக்திகளை நாங்கள் நம்ப முடியாது. அது நாங்கள் இந்த தேர்தலிலிருந்து பூரணமாக விலகி கொள்வதாக நிராகரிப்பதாக இருந்தாலும் சரி, பொது வேட்பாளராக நாங்கள் தேடுவதாக இருந்தாலும் சரி, இந்த 2 நிலைப்பாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புள்ளியில் தான் சந்திக்கின்றன. அது தெற்கு அரசியலை நாங்கள் நம்ப முடியாது, எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களை பணயம் வைக்க முடியாது என்பதைத்தான் சொல்கின்றன. இந்த கட்டத்தில் நாங்கள் எது சரி என்பதை நாங்கள் எங்களுடைய கட்சி அரசியல் சார்ந்தில்லாமல் மக்கள் நலனை முன்னிறுத்தி ஒரு விஞ்ஞானபூர்வமாக அரசியல் அறிவின் பூர்வமாக நாங்கள் தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே சிவராமண்ணா, இதற்கு மேலாக நான் இதையும் சொல்ல விரும்பவில்லை. இந்த இடத்திலே இது எங்கள் கரங்கள் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நிச்சயமாக அது சிங்கள அரசியல் சக்திகளுக்கான ஒரு ஆதரவாக எப்போதுமே இருக்க முடியாது. அது ஒரு தவறான வழிகாட்டலாகத்தான் இருக்கும் என்ற சிவராமண்ணாவினுடைய பட்டறிவை நாங்கள் மீண்டும் இந்த நினைவு கூறலிலே நாங்கள் எங்கள் மனங்களில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி மிக துரிதமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் சிவராமண்ணா என்றைக்கும் எங்களுடைய ஒரு உசாத்துணையாக இருப்பார். எங்களுடைய அரசியல் பாதை, எங்களுடைய போராட்ட பாதை, அவர் கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு பல்பரிமாணமிக்க ஒரு ஊடக ஆளுமை, இவற்றுக்கெல்லாம் அவர்தான் ஒரு முழு உதாரணமாக எங்கள் கண்முன் நிற்கின்றார். அவரை வணங்கி வரவேற்கிறோம். அதே போல ரஜிவர்மன் இளம் ஊடகவியலராக எங்களோடு பணியாற்றியவர், சிறந்த ஒரு ஊடக பண்புகளை கொண்டிருந்தவர். அவருடைய மறைவும் இன்றைக்கு அவரை நினைவு கூற வைத்திருக்கிறது. சிவராமண்ணா, ரஜிவர்மன் போன்றோரால் தான் தமிழ் ஊடகத்துறை இன்றைக்கும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை இந்த கணத்திலே மீண்டும் மனம் தாழ்த்தி மனம் கசிந்து நினைவு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இளம் தலைவர்களை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்ப உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராகவே உள்ளேன். சுயலாபம் கருதி ஏதேனும் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாக ஆட்சிக்கு வருவதற்கு இன்று பலரும் முயற்சிக்கின்றனர். நாடு தொடர்பாகவும் நாட்டு மக்கள் தொடர்பாகவும் அக்கறை இல்லாத சிலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான சுயலாப அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. நாம் நாடு தொடர்பில் சிந்தித்தே எனது அரசியல் பயணம் அமைந்தது. இதனால் நான் பலவற்றை இழக்கவும் நேரிட்டது. இந்த நாட்டின் பொருளாதார கொள்ளையர்கள் என நீதிமன்றத்தினால் நிரூபிக்கப்பட்டவர்கள் இன்று இந்த நாட்டின் பிரதான அமைச்சு பதவிகளை வகிக்கின்றார்கள். இவ்வாறானவர்களுடன் ஒருபோதும் அரசியல் பயணத்தை தொடர முடியாது. கட்சி உறுப்புரிமையையும் நான் விரும்பவில்லை. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்க பங்களிப்பு வழங்குவேன். வீழ்ச்சியடைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு சில காலம் தேவைப்படுகின்றது. நான் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்புவதற்காகவே மீளவும் அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளதாக பலர் கூறுகின்றனர். அது தவறான கூற்று. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மொட்டு தரப்பினருடன் இணைந்து திசை மாறிய பயணிப்பதற்கு முயற்சித்த சந்தர்ப்பங்களில் நான் ஒதுங்கி செயற்பட்டேன். இவ்வாறு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவரிடம் யானைகளும் முத்துக்களும் இருந்தன. ஆனால் கருபா தொழிலில் தனக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என நினைத்தார். அதன்படி புத்தளத்தை கைப்பற்றி அங்குள்ள ஆட்சியாளர்களிடம் கப்பம் வாங்கினார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கருவா பயிர் விவசாயம் அக்காலத்தில் நம் நாட்டின் முக்கிய பயிராக இருந்தது.
பொலனறுவை ராஜ்யம் வீழ்ச்சியடைந்த பின்னர் தென்மேற்கு ஈரவலய பிரதேசத்திற்கு எமது ராஜ்யங்கள் இடம்பெயர்ந்த போது கருவா தொழில்தான் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு சென்றது. எங்களிடம் கருவா இல்லை என்றால் தம்பதனிய, யாப்பகுவ, கம்பளை, ரைகம, கோட்டை ஆகிய ராஜ்யங்கள் தோன்றியிருக்காது. இப்படித்தான் கருவா நம் நாட்டின் வரலாற்றோடு இணைக்கப்பட்டுள்ளது. இவர்களில் யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவரிடம் யானைகளும் முத்துக்களும் இருந்தன. ஆனால் கருவா தொழிலில் தனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி புத்தளத்தை கைப்பற்றி அங்குள்ள ஆட்சியாளர்களிடம் கப்பம் வாங்கினார். ஆனால் அது போதாது என்று எண்ணி வர்த்தகத்தை கட்டுப்படுத்த முடிவு செய்தார். அதன்படி அவர் அங்கிருந்து ரைகம மற்றும் கோட்டை ராஜ்யங்களை கைப்பற்றினார். வியாபாரத்தை கட்டுப்படுத்திய கேரள வியாபாரிகள் இவரை இப்படியே தொடர விட முடியாது என நினைத்தனர். எனவே அவர்கள் ஒரு கோட்டையை கட்டி ஆரிய சக்கரவர்த்தியை தோற்கடிக்க தங்களில் முதன்மையான அழகேஸ்வரரை இங்கு அனுப்பினார்கள். எனவே இது நமது வரலாற்றின் மற்றொரு பகுதி. 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் கருவா தொழில் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் என்பதனாலேயே மலையக ராஜ்யத்தை கைப்பற்றியதாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மலையக ராஜ்யத்தினை பராமரிப்பதற்கான பணம் கருவா தொழிலிலிருந்தே கிடைத்தது. ஆனால் கருவாவுக்கு பதிலாக ஹோபி, டீ என்பன வந்ததால் கருவாவின் விலை வீழ்ச்சியடைந்ததோடு மொத்த நிலையும் மாறியது. ஆனால் இலங்கை கருவா உலகிலேயே சிறந்த கருவா என்ற அங்கீகாரம் இன்னும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவக்கவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். விசாரணை தொடர்பில் நாளைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ரத்தினபுரி பகுதியில் ஆற்றிய உரையொன்றில் கூறிய விடயம் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட இருக்கின்றது. நாளைய தினம் முற்பகல் 10 மணிக்கு குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாக்குமாறு சம்பிக ரணவக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்கு அண்மை காலமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 223 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதனுடன் 11 வீடுகள் நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த 223 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 139 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கம்பகா கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துக்கு அருகில் கூடுதல் எண்ணிக்கையில் இவ்வாறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தை அண்டிய பகுதியில் 144 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக 90.85 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கொச்சிக்கடை தேவாலயத்தை ஆண்டிய பகுதியில் 8 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 70 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 11 வீடுகள் நிர்மாணிப்பதற்காக 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த சுதந்திர கட்சி தலைமையகத்தினுள் போலீசார் உள்நுழைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீல் முத்திரையை உடைத்து அகற்றிய பின்னரே இன்று காலை போலீசார் சுதந்திர கட்சி தலைமையகத்தினுள் புகுந்து கட்டடத்தை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தினுள் இருந்து முக்கியமான ஆவணங்கள், கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரை சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு சீல் வைத்து மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தினுள் விசாரணை தொடர்பான கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக போலீசார் உள்நுழைந்துள்ளனர். அப்பிரதேசத்தில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக மேலதிக போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.